பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றும் நாங்கள் அரபு மொழி இலக்கணம் தொடர்பான புதியதொரு சட்ட விதியை படிக்க இணைந்திருக்கின்றோம். அல் அரபிய பைனியதை புத்தகம் 2 பாகம் 1 நாங்கள் இந்த தொடரை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எமது 8வது வகுப்பு நாங்கள் படிக்க இருப்பது லா அன்னாஹியா. லா அன்னாஹியா, முன்னிலையில் இருக்கின்ற ஒருவரை பார்த்து ஒரு செயலை செய்ய வேண்டாம், நெகட்டிவ் ஃபார்மாக நாங்கள் சொல்ல வேண்டும். முன்னிலையில் இருக்கின்ற ஒருவரை பார்த்து ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதற்காக பிரயோகிக்கின்ற ஒரு பிரயோகம்தான் லா அன்னாஹியா. லா என்கின்ற அந்த சொற்பிரயோகம், லா அன்னாஹியா, லா என்கின்ற அந்த பிரயோகம் எப்படி சொற்களிலே மாற்றங்களை கொண்டு வருகின்றன, கருத்தை எவ்வாறு வழங்குகின்றன என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் லா அன்னாஹியா நிகழ்கால வினைக்கு முன்னால் வருகின்ற போது அதனுடைய இறுதி எழுத்தின் அடையாளமாக நாங்கள் சுக்கூனை வைக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். லா தபுதைத், இறுதி எழுத்தின் அடையாளம் சுக்கூன் வர வேண்டும். லா ததுஹப், நீ போகாதே. லா ததுஹப் என்பது நிகழ்கால வினைக்கு முன்னால் லா பிரயோகித்து கடைசிக்கு சுக்கூன் வந்தால் நாங்கள் சொல்கிறோம் இது லா அன்னாஹியா. லா அன்னாஹியா நாங்கள் சொல்கிறோம், குறித்த செயலை செய்யாதே. லா ததுஹப், போகாதே. லா தஷ்ரப், குடிக்காதே. ஷரிபா குடித்தான், யஷ்ரப் குடிக்கிறான். முன்னிலைக்கு ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம் லா தஷ்ரப், குடிக்காதே. அந்த வகையில் உதாரணங்களை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும் இந்த லா அன்னாஹியா எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. லா தப்தைத் அனில் பைத்தி, வீட்டை விட்டு தூரமாகி போகாதே. லா தப்தைத் அனில் பைத்தி, வீட்டை விட்டு தூரமாகி போகாதே. லா ததா கஃபீரன் மினல் மில்ஹி ஃபித்தஆம், உணவிலே அதிகமான உப்பு, மில்ஹண்டா உப்பு, அதிகமான உப்பை வைக்காதே. அதிகமான உப்பை வைக்காதே. வலஅன, வைத்தான் அல்லது போட்டான் என்று சொல்லலாம். நீ உணவுல அதிகமான உப்பை போடாதே. லா தஅக்குல் ஹுப்ஸன் அபியன், வெள்ளை ரொட்டி, ஒயிட் ரொட்டி, வெள்ளை ரொட்டியை நீ சாப்பிடாதே. லா தஅக்குல் ஹுப்ஸன் அபியத. லா தஅக்குல் உர்ஸன் அபியத, வெள்ளை அரிசியை சாப்பிடாதே. லா தஸ்ரப் ஹலீபன் காமிலல் தசமி. காமிலல் தசமி என்று சொன்னால் ஃபுல் க்ரீம் நாங்கள் சொல்கிறோம். ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் நாங்கள் சொல்கிறோம். எங்களை மில்கில் வருமே, அதுதான் காமிலல் தசமி. ஹலீபனா மில்க், ஹலீபனா மில்க். லா தஸ்ரப் ஹலீபன் காமிலல் தசமி, நீ அந்த ஃபுல் க்ரீம் அந்த பாலை குடிக்காதே. லா தஸ்ரப், குடிக்காதே. லா துமாரிஸ் ரியாதத்தன் பஅதல் அக்லி, சாப்பாட்டுக்கு பிறகு நீ ஸ்போர்ட்ஸில் ஈடுபடாதே. லா தத்தனாவல் தவாஅனல் ஆன், நீ இப்பொழுது மருந்தை குடிக்காதே. இந்த இடத்துல எல்லாம் பார்க்கலாம், இவை அனைத்து சொற்பிரயோகங்களும் முன்னிலையில் பேசுகின்ற சொற்களாகத்தான் நீக்கும். முன்னிலை, முன்னுக்குள்ள ஒரு ஆளை பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள். இது முன்னிலையில் இருக்கிற ஒரு ஆளை பற்றி நாங்கள் இங்கே பேசுகிறோம். எனவே லா என்ற சொற்பிரயோகம் வினை சொல்ல கடைசிக்கு சுக்கூனை வச்சால், இல்லை சுக்கூன் வைக்காமலும் வரும். இந்த சுக்கூனுடைய அடையாளம் இல்லாமலும் லா வரும், அங்கே வேற கருத்து. இது முன்னிலையில் சுக்கூன் வச்சிருந்தால் அது டோன்ட் டூ இட், செய்யாதே, போகாதே என்ற கருத்தை நெகட்டிவ் ஃபார்மில் நேரடியாக ஆர்டர் பண்ணுகின்ற வகையில் அது வருவதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இதற்குரிய பயிற்சியை நாங்கள் பார்க்கின்ற போது இதனுடைய கருத்துக்களை இன்னும் இலகுவாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். ரைட், கீழுள்ள வசனங்களை பாருங்கள். குல்லு ஹுப்ஸன் அபியத, நீ வெள்ளை ரொட்டி சாப்பிடு என்றது சொல்லணும். லா தஅக்குல் ஹுப்ஸன் அபியத, வெள்ளை ரொட்டியை சாப்பிடாதே, வெள்ளை ரொட்டியை சாப்பிடாதே. ரைட், இஸ்ரப் கஹ்வத்தன், கோப்பை குடி. நாங்கள் அதை சொன்னால் லா தஸ்ரப், குடிக்காதே. லா தஸ்ரப், குடிக்காதே. லா தஸ்ரப் கஹ்வத்தன், நீ கோப்பி குடிக்காதே. மாரிஸ் சிபாஹத்தன், நீச்சல் பிராக்டிஸ் எடு. லா துமாரிஸ், நீ நீச்சல் பிராக்டிஸ் எடுக்காதே. லா துமாரிஸ், இறுதி எழுத்து சுக்கூன் வைக்கிறோம். இப்தஇத் அனி சுக்கர், சீனியை விட்டு தூரமாக, அது தூரமாகாதே என்று சொல்லணும். லா தபுதைத், லா தபுதைத், நீ தூரமாகாதே. லா தபுதைத் அனி சுக்கர்.
தனாவல் தாமன் கசீரன், நீ அதிகமான சாப்பாடை உட்கொள்ளு. லா தத்தனாவல், நீ உட்கொள்ளாதே. லா தத்தனாவல், நீ உட்கொள்ளாதே. தாமன் கசீரன், அதிகமான உணவுகளை நீ சாப்பிடாதே. மில்ஹன் ஃபித் தாம், உணவுல உப்பை வை. லா தல, நீ வைக்காதே. லா தல, வைக்காதே. மில்ஹ், உப்பை. ஃபித்தாம், உணவிலே நீ உப்பு போடாதே. குல் ஹாத தாம், இந்த உணவை சாப்பிடு. லா தகுல், நீ சாப்பிடாதே. லா தகுல் ஹாத தாம், இந்த உணவை நீ சாப்பிடாதே. சாஃபிர் இலல் கரிய, கிராமத்துக்கு போ. சாஃபிர் இலல் கரிய, கிராமத்துக்கு பயணம் செய். லா துசாஃபிர், நீ பயணம் செய்யாதே. லா துசாஃபிர் இலல் கரியத்தி, லா துசாஃபிர் இலல் கரிய, கிராமத்துக்கு பயணம் செய்யாது. காபில் தபீப ககதன், நாளை உன்னுடைய வைத்தியரை சந்தி. லா துகாபில், நீ சந்திக்காதே. லா துகாபில், நீ சந்திக்காதே. தபீபக, உன்னுடைய வைத்தியரை. கதன், நாளை. ஹுஸ் ஹாதிஹில் உல்பா, இந்த பாக்ஸை எடு. லா தஹுஸ், எடுக்காதே. லா தஹுஸ், எடுக்காதே. ஹாதிஹில் உல்பத. இக்ரா ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்தை வாசி. லா தக்ரா, வாசிக்காதே. லா தக்ரா, வாசிக்காதே. ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்தை வாசிக்காதே. இஃப்தஹ் பாபல் குர்ஃபதி, அறையின் கதவை திற. லா தஃப்தஹ், திறக்காதே. லா தஃப்தஹ், திறக்காதே. பாபல் குர்ஃபதி, அறையின் கதவை திறக்காதே. லா தஃப்தஹ், இஃப்தஹ் பாபல் குர்ஃபா, லா தஃப்தஹ். எனவே இந்த சொற்பிரயோகம் எவ்வாறு செய்யாதே, போகாதே, வாசிக்காதே, திறக்காதே என்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல லா அன் நாஹியா கூடிய சட்டங்களை நான் உதாரணத்தோடு இந்த பக்கத்தை எழுதிக்கிறேன். என் வீடியோவை நீங்கள் மீள போட்டு கேளுங்க. கேட்டு இதுகளை நீங்கள் எழுதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த சட்டம் கிளியராக விளங்கும். அடுத்த பயிற்சிக்கு போகிறோம் நாங்கள். ரைட், அடுத்த பயிற்சி. ஹல் ஆகுலு ஹுபுஸன் அபியத, நான் வெள்ளை ரொட்டி சாப்பிடவா. லா தாக்குல், நீ சாப்பிடாதே. ஹுபுஸன் அபியத, எல்லாத்துக்கும் நீங்க லா நாஹியாவை பிரயோகித்து ஆன்சர் பண்ணணும். எல்லாம் ஹல்ல கேட்டிக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஹுரூஃபுல் இஸ்திஃப்ஹாம் கொஷன் ஃபார்ம் அமைப்பில் ஹல்லுக்குரிய கருத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல அந்த ஹல்ல பிரயோகிக்கின்ற போது நாங்கள் அதனை நெகட்டிவ் ஃபார்மில் ஆன்சர் பண்ணணும். நாங்கள் லா என்னத்தை பிரயோகிச்சு சொல்லணும். ரைட், ஹல் ஆக்குல் ஹுபுஸன் அபியத, நான் வெள்ளை ரொட்டி சாப்பிடவா. ரைட், இந்த இடத்துல கேட்குறோம் லா தாக்குல் ஹுபுஸன் அபிய, நீ வெள்ளை ரொட்டி சாப்பிடாது. ரெண்டாவது இந்த இடத்துல ஹல் அப்தஇது அனில் லுஹூமி, நான் இறைச்சை விட்டு தூரமாயிக்குவா. அப்போ இறைச்சி சாப்பிடாமல் நான் தூரமாயிக்குவா. நாங்கள் சொல்லணும் நீங்க ஆன்சர் இல்லை, நீ இறைச்சை விட்டு தூரமாக இருக்காதேன்னு சொல்லணும். அப்போ லா இல்லை, லா என்பது முதலாவது இல்லை என்று அர்த்தம். அதுக்கப்புறம் லா தபு தைத், நீ தூரமாக இருக்காதே. லா தபு தைத், லா தபு தைத் அனில் லுஹூமி. ஹல் அஷ்ரபு ஹாதல் அஸீர், நான் இந்த பானத்தை குடிக்கவா. லா தஷ்ரப், லா தஷ்ரப், நீ குடிக்காதே. லா தஷ்ரப் ஹாதல் அஸீர். ஹல் அஹ்ருஜு மின் ஹுனா, நான் இங்கிருந்து போவா. லா தஹ்ருஜ், லா தஹ்ருஜ் மின் ஹுனா, நீ இங்கிருந்து போகாதே. ஹல் அஹ்மிலு ஹகீபத்தன் கபீரத்தன், நான் பெரியதொரு பேகை சுமக்கவா. லா தஹ்மில், நீ சுமக்காதே. லா தஹ்மில், நீ சுமக்காதே. ஹகீபத்தன் கபீரத்தன், பெரிய பேக சுமக்காதே. ஹல் அஸ்பஹு ஃபில் பஹ்ரி ஹாதா ஸபாஹ், இந்த மாலை, இந்த காலை பொழுது, சபாஹ்னா காலை, இந்த காலை பொழுதுல கடலில் நான் நீயவா. லா தஸ்பஹ், லா இல்லை, லா தஸ்பஹ், நீ நீயாதே. லா தஸ்பஹ், லா தஸ்பஹ் ஃபில் பஹ்ரி. ஹாதா ஸபாஹ். ஹல் உகையிரு மலாபிசி, நான் என்னுடைய ஆடைகளை மாற்றவா. கையரன்னு சொன்னா மாத்தினான். அப்ப ஹல் உகையிரு, நான் மாத்தவா. மலாபிசி எனது ஆடைகளை. லா துகையிர்,
நீ மாத்தாதே. லா துகையிர், லா துகையிர் மலாபிசக, மலாபிசக நீ உன்னுடைய ஆடைகளை மாற்றாதே. ஹல் உகையிர் மலாபிசி, நான் என்னுடைய ஆடைகளை மாத்தவா? லா லா துகையிர் மலாபிசக. ஹல் அக்துல் வக்தி, நான் என்னுடைய நேரத்தை கொலை செய்கிறேனா? ஹல் அக்துல் வக்தி லா, லா இல்லை. லா தக்துல், நீ கொலை செய்யாதே. லா தக்துல் வக்தக், நீ உன்னுடைய நேரத்தை கொலை செய்யாது. அடுத்தது ஹல் அல்அபு ஃபில் வக்தி தர்ஸ், நான் விளையாட்டு, நான் படிப்பு நேரத்தில் பாட நேரத்தில் விளையாடுகின்றேனா? இல்லை, நீ பாட நேரத்தில் விளையாடாதே. ரைட். ஹல் அல்அபு ஃபி வக்தில் தர்ஸி, நான் நேரத்தை, ஹல் அக்துல் வக்தி, நான் நேரத்தை கொலை செய்கிறேனா அல்லது கொலை செய்வேனா என்று சொல்லுவோம். அப்படி மொழி கேட்கலாம். ஹல் அக்துல் வக்தி, நான் என்னுடைய நேரத்தை கொலை செய்வேனா, கொலை செய்கின்றேனா அல்லது கொலை செய்யவா என்ற கருத்தும் அதுக்கு இருக்குது. எனவே லா தக்துல் வக்த, ஒரு நேரத்தை கொலை செய்யாது என்று சொல்லும். அதே மாதிரி எனக்கு இதே மொழி கேட்கலாம். ஹல் அல்அபு ஃபி வக்தி தர்ஸி, நான் படிக்கிற நேரத்தில் விளையாடவா என்று மொழி கேட்கலாம் எதிர்காலத்தில். லா இல்லை. லா தல்அப், லா தல்அப் விளையாடாதே. ஃபி வக்தி தர்ஸி, படிக்கிறது. ஹல் உனாகிஷு ஹாதல் அம்ர், நான் இந்த விஷயத்தை கலந்து ஆலோசிக்கவா? லா லா துனாகிஷ், நீ கலந்து ஆலோசிக்காதே. லா லா துனாகிஷ். லா லா துனாகிஷ், நீ கலந்து ஆலோசிக்காதே. ஹாதல் அம்ர. ஹல் உரவ்விஹு அன் நஃப்ஸி ஹுனா, நான் இங்கே என்னுடைய எனக்கு ஓய்வண்டை நான் வழங்கவா? லா இல்லை. லா துரவ்வி, லா துரவி, நீ ஓய்வண்டை வழங்க வேண்டாம், ஓய்வெடுக்க வேண்டாம். லா துரவி, கடைசிக்கு சுக்குன் வரும். ரைட். அந்த வகையில் இந்த பயிற்சிகள் அனைத்துமே உங்களோட சொற்பிரயோகங்களை நீங்கள் நெகட்டிவ் ஃபார்மில் எப்படி மாற்றணும், டிரெக்டாக முன்னேறி குரானை பார்த்து செய்ய வேணாம் என்று சொல்லணும் என்றதுக்கான பயிற்சிகளாக இருப்பதை பார்க்கணும். அடுத்த பயிற்சி நாங்கள் சொல்கின்றோம். ரைட். இது ஒரு இலகுவானது ஒரு பயிற்சி. நான் நினைக்கிறேன் நீங்கள் வீடியோவை வாய்ஸ் பண்ணிவிட்டு இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு எந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்து உங்களோட ஆன்சரை சரியா பிள்ளையான்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க. லா தகுல் ஹுபுதன் அபியத, குல் ஹுபுதன் அஸ்மர. முன்னுக்கு வாசல் பிரயோகங்கள் நெகட்டிவ்ல வரணும். மாரிஸ் ரியாதத்தல் மஷ்இ பஅதல் அக்ல், சாப்பிடுறதுக்கு பிறகு நடக்கிற எக்ஸசைஸ் செய். நடக்கிற எக்ஸசைஸை முன்னுக்கு சொல்லணும். நீ நடக்கிற எக்ஸசைஸை செய்யாது, நடக்கிற எக்ஸசைஸை செய்யாது சொல்லணும். லா லா துமாரிஸ், நீ எக்ஸசைஸ் செய்யாதே. லா துமாரிஸ் ரியாதத்தல் மஷ்இ பஅதல் அக்லி. ரைட். லா துமாரிஸ் ரியாதத்தல் மஷ்இ பஅதல் அக்லி, சாப்பாட்டுக்கு பிறகு இந்த நடக்கிற எக்ஸசைஸை செய்யாது. தனாவல் உருசன் அஸ்மர், நீ அரிசி சோறு சாப்பிடு. இங்கே சொல்கிறோம் லா தத்தனாவல், லா தத்தனாவல், நீ சாப்பிடாதே. லா தத்தனாவல், நீ சாப்பிடாதே, அரிசி சாப்பிடாதே. உருசன் அஸ்மர். இஸ்ரப் ஷாய நஹதர், பச்சை டீ, கிரீன் டீ குடின்னு சொல்கிறோம். அப்போ லா தஸ்ரப், குடிக்காதே. லா தஸ்ரப், நீ குடிக்காதே, பச்சை டீயை குடிக்காதே. குல் கலீலன் மினல் லஹம், கொஞ்சம் இறங்கி சாப்பிடு. லா தகுல், சாப்பிடாதே. லா தகுல் கலீலன் மினல் லஹமி. ரைட். சாஃபிர் அல் கரியா, கிராமத்துக்கு போ. லா துசாஃபிர், நீ போகாதே கிராமத்துக்கு. லா துசாஃபிர் இலல் கரியத்து, கிராமத்துக்கு போகாதே. இஸ்பஹ் ஃபின் நஹரி, ஆத்துல நீந்து. லா தஸ்பஹ், நீ நீந்தாதே. லா தஸ்பஹ், லா தஸ்பஹ் ஃபின் நஹரி, நீ ஆற்று நீந்தாதே. எனவே இந்த ஒவ்வொரு பயிற்சியிலும் எப்படி நெகட்டிவ் ஃபார்மான
முன்னிலை இருக்கும் ஒரு ஆளை பார்த்து ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்கின்றோம் என்பது சம்பந்தமான பயிற்சிகள் தான் நாங்கள் லா நாஹியா என்ற இந்த பாடத்திலே படித்து கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இதோடு இந்த பாடத்தலைப்பு நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.